பாத்துக்கங்க. வாவ் ப்ளூ மெக்கோ தலைவா என் கையில இருக்கு, ஆனா உசிரி என்கிட்ட இல்ல. ஏற்காடுல ரொம்ப மோஸ்ட் வாண்டட் பிளேஸுக்கு தான் வந்திருக்கிறோம். அங்க பாத்துக்கங்க, பீக்கு பார்க். சாக்லேட் தயாரிக்கிறது எப்படின்றத ஃபேக்டரிக்கே வந்து பார்த்தாச்சு. தலைவா இங்க பாத்துக்கோங்க, ஏற்காடு லேக்ல நம்ம வந்து சூப்பரா போட்டிங் போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து அப்படியே கீழே பாருங்களேன், எப்படி ஒரு அடர்த்தியான காடு பாருங்க. தலைவா நமக்கு வந்து மில்க் சாக்லேட் வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க. வாவ், இந்த டெலிஸ்கோப் வழியா நம்ம சன்னு, அதாவது சூரியனை பார்த்தோம்னா கண் பார்வையே வந்து போயிருமா. எவ்வளவு அழகா இப்படி பறவை உட்காந்து நம்ம கையிலேயே உணவு சாப்பிடுது பாத்தீங்களா. சுட்ரா தம்பி, அட எப்படி எய்ம் பண்ணி செம்மையா வந்து ஷூட் பண்றாங்க. அட்ரஸ் இல்லா தெருவும் இந்த ஆட்டோக்காரன் அறிவான் அப்படின்ற மாதிரி அட்ரஸ் இல்லாம வந்த எனக்கு ஆட்டோக்காரன் தான் வந்து எனக்கு சுத்தி காட்ட போறாரு ஏற்காட. போலாமானே? வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நான் உங்க எல்லாரையும் எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழைகளின் ஊட்டின்னு அன்போடு அழைக்கக்கூடிய ஏற்காட்டுக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆமா, ஏற்காடு உண்மையாவே சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்க. நம்ம எப்படி ஊட்டி கொடைக்கானல்ல ஃபேமிலியோட போய் ஜாலியா என்ஜாய் பண்றோமோ, அதே மாதிரி ஏற்காடுல இருக்கிற கிளைமேட்டை என்ஜாய் பண்றதுக்காகவே இங்க வந்து வரலாம். சோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு கிளைமேட் இருக்கும். நான் இப்ப நின்றுட்டு இருக்கிற இடமே ஏற்காடுடைய ஒரு முக்கியமான அடையாளம் தான். அப்படியே திரும்பி பாருங்க, இதுதான் ஏற்காடு லேக். எப்படி இருக்கு பாத்தீங்களா தலைவா? ஆஹா, பறந்து விரிஞ்சு சும்மா விசாலமா இருக்குங்க ஏற்காடு லேக்கு. மை காட், எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்களேன். அங்க பாருங்க, ஃபேமிலியா செம்மையா போட்டிங் போயிட்டு இருக்கிறாங்க. உண்மையாவே கிளைமேட் வெயில் என்னதான் அடிச்சாலுமே இங்க சில்லுன்னு இருக்குதுங்க. அந்த போட்டிங் போகும்போது அப்படிதான் இருக்கும் பாத்துக்கங்க. அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. இவ்வளவு பெரிய மலைக்கு நடுவுல ஒரு ஊருங்க, அந்த ஊருக்கு நடுவுல எவ்வளவு அழகான ஒரு லேக் இருக்கு. இந்த லேக்ல நம்ம போட்டிங் போகாம இருந்தா எப்படி? கண்டிப்பா நம்மளும் இந்த லேக்ல போட்டிங் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம போய் வந்து சைட் சீயிங் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஓகேவா? என்ன டைம் ஆயிட்டே இருக்கு நமக்கு. ஃபைனலா வந்து இந்த வீடியோ பினிஷ் பண்ணும்போது நம்ம போட்டிங் போயிட்டு முடிக்கலாம். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, இங்க பாருங்க, ஏரி பூங்கான்னு போட்டிருக்கு பாருங்க ஏற்காடு. ஆக்சுவலா லேக்குக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க் இது, லேக் பார்க்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரா இருக்கும். இது உள்ளேயும் நம்ம போய் முடிஞ்சா சுத்தி பார்ப்போம், அப்படி இல்லைன்னா அப்படி போட்ல போகும்போதே ஒரு தடவை அப்படியே நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சோ தலைவா, நீங்க ஏற்காடுக்கு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னா முக்கியமான இடங்கள் என்னென்ன இருக்குன்றத என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா நான் இன்னைக்கு உங்களுக்கு சுத்தி காட்டிடுவேன். தலைவா அப்படியே வாங்க, நம்ம வந்து சைட் சீயிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? நம்ம இப்போ வந்து ஆட்டோல தான் போறோம். ஆட்டோல கூட்டி போய் தான் உங்களை நான் ஏற்காடு சுத்தி காட்ட போறேன். அண்ணே, அட்ரஸ் இல்லா தெருவும் இந்த ஆட்டோக்காரன் அறிவான் அப்படின்ற மாதிரி அட்ரஸ் இல்லாம வந்த எனக்கு ஆட்டோக்காரன் தான் வந்து எனக்கு சுத்தி காட்ட போறாரு ஏற்காட. போலாமாண்ணே? ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணே வண்டிய. இறக்க முல்ல மனசுக்காரண்டா, காசு கம்மியா வாங்கிக்கு வரண்ணே. இல்லண்ணே? கண்டிப்பா வாங்கிக்கலாம் சொல்லிட்டாரு அண்ணன். தலைவா, ஏற்காடுல சைட் சீயிங் நம்ம வந்து கிளம்பியாச்சு. அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாக்லேட் ஃபேக்டரிக்கு தான் வந்து கூட்டிட்டு போறாங்களாம். அப்படியே போய் சாக்லேட் ஃபேக்டரி எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அப்படியே தொடர்ந்து போவோம். ஓகேவா? இங்க பாருங்க, ஊட்டி சாக்லேட் ஃபேக்டரின்னு போட்டிருக்கு ஏற்காடுல. ஓகே, சூப்பர். ஆனா எத்தனை இடம் நான் கூட்டு போவீங்க? ஒரு 7-8 இடம் வந்துரும். 7-8 இடம் வந்துருமா? ஆமாங்க. சூப்பர்ண்ணா. என்னென்ன இடம் நான் பேர் சொல்லுங்க. ஸ்டார்டிங் ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன், செல்ஃப் ஃபார்ம் வரும், அப்புறம் லேடிஸ் வியூ பாயிண்ட், ஜென்ஸ் வியூ பாயிண்ட், ஓகே, அப்புறம் பக்கோடா வியூ பாயிண்ட், அடுத்து பீக்கு பேர்ட்ஸ் பார்க் போறோம். ஓகே ஓகே ஓகே, மொத்தம் ஒரு 6-7 இடம் இருக்குல்ல? 7 இடம் வரும். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. எவ்வளவு நேரம் ஆகும் இதெல்லாம் சுத்தி பார்க்க? 3 to 4 hours ஆயிடும். 3 to 4 hours. ஓகே. அண்ணே 10 நிமிஷத்துல வந்துடுறேனே. ஓகே தலைவா, இங்க பாருங்க, ஆக்சுவலா ஆட்டோ எடுத்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து சாக்லேட் ஃபேக்டரி வந்து வந்துருச்சு. நம்ம சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ளதான் நம்ம போய் இப்ப சுத்தி பார்க்க போறோம். அப்படியே வாங்க, சாம்பிள் கொடுப்பாங்களாம், வாங்கி சாப்பிட்டுட்டே மேல போய் ஃபேக்டரி சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வாங்க தலைவா. கடை பாருங்க, நல்ல பெரிய கடை, நிறைய சாக்லேட் ஃபுல்லா டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த ஏரியா ஃபுல்லா ஆஹா, எவ்வளவு சாக்லேட் டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க. இங்க வெரைட்டியா இருக்குது. ஒயிட் சாக்லேட், மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், இங்க பாருங்க கலர் கலரா. ஆஹா, சூப்பரா இருக்கு தலைவா. அப்படியே பாத்துக்கோங்க. அப்படியே வாங்க, நம்ம வந்து உள்ள போலாம். ஓ, சாம்பிள் இங்க தான் தரீங்களா? சாம்பிள் தராங்க பாருங்க. என்ன சாக்லேட் இது?
மில்க் சாக்லேட்டா? ஓகே ஓகே. தேங்க்யூ. அதே மாதிரி இதெல்லாம் இங்க பாருங்க தலைவா, நமக்கு வந்து மில்க் சாக்லேட் வந்து சாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. வாவ், சூப்பரா இருக்குதுங்க. இங்க பாருங்க, செம்மையா இருக்குது தலைவா. சாப்பிடுவோமா? வாங்க வாங்க வாங்க. ஆஹா, சூப்பரா இருக்குங்க. செம்மையா இருக்குது தலைவா. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், சரியான டேஸ்ட். அப்படியே நம்ம ரெகுலரா சாப்பிட்றோம்ல டெய்ரி மில்க், அது வீட்டுல உருகிருச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. மேலதான் வந்து ஃபேக்டரி இருக்கான். அப்படியே வாங்க, மேல போய் சுத்தி பார்த்துட்டு கீழே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க பாருங்க, சாக்லேட் ஃபேக்டரி. இதான் ஃபேக்டரியாக்கா? ஆஹா, குட்டி சாக்லேட் ஃபேக்டரி. சாம்பிளாக்கா? இங்க பாருங்க, எல்லா சாக்லேட்ஸ்லயும் எனக்கு ஒண்ணு சாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஹா, அடடே. அப்படியே இதுல போடுங்கக்கா, நான் போகும்போது சாப்பிட்டுக்கிட்டே போவேன். போட்டுருங்க போட்டுருங்க, எல்லாம் நமக்கு தான். ஆஹா, இங்க பாருங்க, சாம்பிளுக்கே இவ்வளவு சாக்லேட் கொடுத்தா என்ன ஆகுறது. சூப்பர் சூப்பர். அடடா, இதுதான் சாக்லேட் தயாரிக்கிற மிஷினா தலைவா? இங்க பாருங்க, சாக்லேட் தயாரிக்கிற மிஷின் வச்சிருக்காங்க. நம்ம அக்காட்ட வந்து கேட்போம். இது சாக்லேட் தயாரிக்கிற மிஷின் தானேக்கா? ஆமா மேடம், டபுள் பாயிலிங் மெத்தட். டபுள் பாயிலிங் மெத்தட்லயா? சுடு தண்ணி மேல சாக்லேட். ஆஹா, அப்பதான் அது வந்து உருகி கரெக்டா இருக்கும். சுடு தண்ணியிலே இருந்தாதான் மெல்ட் ஆகாது. மெல்ட் ஆகாது. இல்லன்னா இந்த கிளைமேட்டுக்கு மெல்ட் ஆயிருமாக்கா வச்சா? இப்போ உருகவே உருகாது இந்த கிளைமேட்ல. சூப்பர்க்கா சூப்பர்க்கா. இவ்வளவுதான். இந்த சின்ன ஒரு மிஷின் தான். இதுலதான் வந்து எங்க கடைக்கு மட்டும் தான். உங்க கடைக்கு மட்டும்? இங்க மட்டும் பண்றீங்க, வெளியே கொடுக்கல? ஓ, சாக்லேட் எக்ஸ்பிரஸ் கடை பேரு கரெக்டா? ஓகே, சூப்பர் சூப்பர். ஆன் பண்ணி காட்டுவீங்களாக்கா? ஆஹா, இங்க பாருங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி ஃபேக்டரிக்குள்ளெல்லாம் போய் அட்லீஸ்ட் சின்ன சின்னதா ரெடி பண்ற பொருளையாவது நம்ம வந்து எடுத்து காட்டிட மாட்டோமா? இல்லை நம்ம வந்து பாக்குறதுக்கே சொல்றேன், சாக்லேட் தயாரிக்கிறதெல்லாம் எங்க நம்ம பார்க்க முடியும்? இந்த மாதிரி எங்க ஹில் ஸ்டேஷன்லாம் வந்தாதான் நம்ம வந்து பார்க்க முடியும். வாவ், சூப்பருங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குது, என்னமோ மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு இருக்குதுங்க சாக்லேட். அதுல கொஞ்சம் கூட அந்த லம்ஸ், அதை என்ன சொல்றது, அந்த பபிள்ஸ் கொஞ்சம் கூட இல்லை பாருங்களேன். எப்படி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படி எடுத்து மோல்டுல ஊத்துனாங்கன்னா அந்த மோல்டு சைஸுக்கு, அந்த மோல்டு ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி அழகா வந்து சாக்லேட் வந்து ரெடி ஆயிடும். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்ம ஏற்காட்டுக்கு வந்து சாக்லேட் தயாரிக்கிறது எப்படின்றத ஃபேக்டரிக்கே வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கும் காட்டிட்டேன், நானும் வந்து பார்த்துட்டேன். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. உண்மையாவே சூப்பருங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல எல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி இடங்களுக்கு வந்தாதான் பிரத்யேகமா இதெல்லாம் செஞ்சு இங்க விற்கிறாங்க. ஸோ சூப்பரா வந்து சாக்லேட் இப்படிதான் ரெடி பண்றாங்க. பாத்துக்கங்க, சாக்லேட்டு நமக்கு வந்து கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டே கீழே இறங்குவோம் வாங்க. இதை பாருங்க, இங்க ஊத்தி வச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா மோல்டிங் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க சாக்லேட்ஸ் ஃபுல்லா. ஆஹா, இது என்னமோ கிரீன் கலர்ல ஒரு சாக்லேட் போல. எவ்வளவு அழகா வந்து மோல்டிங் பண்ணிருக்காங்க பாருங்க. கீழே இங்கே பாருங்க, நட்ஸ் ஃபுல்லா போட்டு சூப்பரா வந்து இதையும் வந்து ஊத்தி வச்சிருக்கிறாங்க. இங்கேயும் பாருங்க எவ்வளவு வந்து ஊத்தி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல எல்லாம் பாருங்க. அடடா, சூப்பருங்க. இப்போ எனக்கு கொடுத்தாங்கல்ல, அதான் அந்த ஒயிட் சாக்லேட்டு. அடா, சூப்பரா இருக்குங்க ஒயிட் சாக்லேட்டு. அக்கா, அதுல ஓடிட்டு இருக்குல்ல சாக்லேட்டு, அதுல என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்க? கொக்கோ ஆட் பண்ணிருப்போம், மில்க், சுகர், பட்டர். 4 தான், 4 பொருள் தான். ஓ, 4 ஆட் பண்ணி அதுல மிக்ஸ் ஆகி ஓடிட்டு இருக்குது. அந்த சாக்லேட் இதுல எது? இந்த சாக்லேட் மேடம். ஓ, இந்த சாக்லேட்டா? ஓகே ஓகே. இது அது ஒயிட், இது டார்க். இதுல என்ன ஆட் பண்ணிருப்பீங்க? 80 கொக்கோ, 20 சுகர் இருக்கும். ஓ, அந்த பெர்சன்டேஜ் கணக்குல தான் ஆட் பண்ணணும்ல. ஃபுல்லா மில்க் பவுடர், சுகர், பட்டர். ஆஹா, சூப்பர்க்கா சூப்பர்க்கா. கொக்கோ ஆட் பண்ணாதது இது. ஆமா மேடம். ஓகே ஓகே. செம்ம டேஸ்டா இருந்துச்சுக்கா. தேங்க்யூ மேடம். செம்மையா இருந்துச்சு தலைவா. பாத்துக்கங்க, கொக்கோ பவுடரு, மில்க் பவுடரு, சுகரு, பட்டரு இவ்வளவுதான் ஆட் பண்ணிருக்காங்க. இத பாருங்க, இவ்வளவு அழகா சூப்பரா வந்து எவ்வளவு சூப்பரா வந்து சாக்லேட் இருக்கு பாருங்க. ஆஹா தலைவா, இப்ப நம்ம அடுத்த சைட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே இங்க பாருங்க, லேடி சீட் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. ஆஹா, சூப்பருங்க. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட், முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட் ஏற்காடுல. இங்க அப்படியே இந்த பக்கம் பாத்துக்கங்க, இந்த கன் ஷூட்லாம் வந்து வச்சிருக்காங்க. அந்த பக்கம் இங்க வாங்க, உங்களுக்கு இன்னொருத்தைய காட்டுறேன். இங்க பாருங்க, ஹார்ஸ் இருக்கு பாருங்க. ஹார்ஸ் ரைட்லாம் கூட நம்ம வந்து போலாமா.
சூப்பர்ல. அம்மாடி பாருங்க, அமைதியா நிக்குது. ஓட ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். மேல வந்து பிடிச்சுக்கிட்டு பத்திரமா வந்து உட்காரணும் நம்ம. பட் சூப்பர். பக்கத்துல போனா உதைச்சிரும், அதனால பக்கத்துல போக வேணாம். தலைவா பாருங்க, இத்தனோண்டு சின்ன பையன் எவ்வளவு சூப்பரா வந்து ஷூட் பண்றான் பாருங்க, கன் ஷூட்ல. சுட்றா தம்பி. அட எப்படி எய்ம் பண்ணி செம்மையா வந்து ஷூட் பண்றாங்க. சரி வாங்க நம்ம உள்ள போவோம். வியூ பாயிண்ட் வந்து இங்கதான் இருக்கு. ஆஹா, மேல போய் தான் பார்க்கணும் நம்ம. வாங்க வாங்க போவோம். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். தலைவா பாத்துக்கங்க, இதுதான் வந்து லேடி சீட் வியூ பாயிண்ட். ஆஹா, உள்ள வாங்க உள்ள வாங்க. நல்ல நிறைய பேர் நின்று பாக்குற மாதிரி ஸ்பேஷியஸா சூப்பரா வந்து பண்ணிருக்கோங்க. இங்க பாருங்க. ஐயோ, என்ன வர்றவங்களை நிக்க கூடாது போல இந்த குரங்கு. ஓ, அது ஸ்நாக்ஸ் ஏதோ சாப்பிடுறதுக்காக வந்திருக்குது. நம்ம வாங்க இந்த பக்கம் அப்படியே நிப்போம். ஐயோ தலைவா, ஐயோ ஐயோ ஐயோ, அந்த பக்கம் பாருங்க. எம்மாடி, என்ன ஒண்ணுமே தெரியல, வெள்ளையா இருக்கு அவ்வளவுதான். கீழே வந்து ஏதோ லேக் மாதிரி அந்த லாஸ்ட்ல தெரியுது. இந்த பக்கம் பாருங்க, மலை எவ்வளவு தூரம் வந்து இறங்குது. நம்ம இதுலதான் இறங்கி வந்திருக்கிறோமோ. அப்படிங்க பாருங்க தலைவா. ஆஹா, என்ன மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் பாத்தீங்களாங்க. சூப்பரா ஏற்காடு மலையை வந்து ஒரு பகுதி ஃபுல்லாவே நம்ம பாக்குற மாதிரி அந்த அளவுக்கு செம்மையா வந்து இந்த இடத்துல வந்து அந்த வியூ பாயிண்ட் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஆஹா, அப்படியே அந்த இடத்த பாருங்க. அங்கதான் வந்து நம்ம அதுலதான் ஏறி வந்தோம். பஸ் காரு எல்லாம் அதுலதான் வருது பாருங்க. அங்கதான் ரோடு இருக்கு பாருங்க. அந்த ரோடு வழியா தான் நம்ம வந்து வந்தோம். எப்படி இருக்கு பாருங்க அந்த வியூ பாத்துக்கங்க. எவ்வளவு பெரிய மலைங்க, செம்ம ஹைட் இருக்கும். எத்தனை 1000 அடின்னு தெரியல. கேட்டோம்னா நமக்கு தெரியும். பா, பாருங்க, இந்த குரங்கு இருந்துகிட்டு இங்க வந்து யாரையும் வந்து நிக்கவே விடவே மாட்டேங்குது தலைவா. சூப்பர். ஆனா சரியான வியூ பாயிண்ட்டுங்க. ஃபுல்லா வந்து பாதி அளவுக்கு வந்து நம்ம இங்க பாத்திரலாம் போல ஏற்காடு மலையவே. அந்த அளவுக்கு வந்து செம்மையா இருக்கு. அப்படி இங்க வாங்க, இந்த பக்கம் வாங்க. அடடா, உண்மையாவே ரொம்ப அபாயகரமான ஒரு பள்ளத்தாக்கு தாங்க. ஆக்சுவலா வந்து இது சூசைட் பாயிண்டா கூட இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியல, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. செம்மையா வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குது. அப்படியே இந்த பக்கம் அப்படி கீழே இப்படி இறங்கி வந்தோம்னா எத்தனை கடைகள் இருக்கு தெரியுமா. இங்க ஃபுல்லா வந்து ஜூஸ், ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எக்கச்சக்க கடைகள் வந்து இந்த கடைசில இருந்து அந்த கடைசி வரைக்கும் வச்சிருக்காங்க. அவ்வளவு கடைகள் இருக்கு. அப்படியே பாருங்க, இன்ஸ்டன்ட் போட்டோ. ஆஹா, இங்கே நின்று அப்படியே ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடுத்து எங்களுக்கு வேணும்னாலும் இன்ஸ்டன்ட் போட்டோகிராஃபி இருக்குது. சூப்பருங்க. சோ இந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலயே அப்படியே பாத்துக்கோங்க டெலிஸ்கோப் ஹவுஸ். இதுல போய் நம்ம வந்து டெலிஸ்கோப் வழியா இந்த அழகான வியூ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அங்க நேர்ல நம்ம கண்ணுல பாக்குறத டெலிஸ்கோப்ல இன்னும் பக்கத்துல நல்லா ஜூம் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க. அப்படியே வாங்க நம்ம உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். பிஸியா இருக்காங்களா என்ன சார், பாக்கலாமா? Why? Because humidity. வெப்பம் அதிகமா இருக்கு. ஓ, வந்து பார்க்க முடியாதா தலைவா? இங்க இருந்து அதிகமா இருக்கு, வெப்பம் அதிகமா இருக்கு. என்ன பண்ண முடியாது. வாங்கி காமிக்கல பார்த்துட்டு என்ன சார் ஒண்ணுமே தெரியல, இது 10 ரூபா சார். இதான் சார், அது வேண்டாம் இருக்கிற நிமிஷம் பாக்குறேன். அப்படியே பாத்தீங்களா பகல் டைம்ல நல்லா தெரியுது, ஈவினிங் டைம்ல தெரியுது. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தலைவா இங்க இருந்துதான் வந்து இந்த டெலிஸ்கோப் வழியா, இங்க பாத்துக்கோங்க, இதான் வந்து டெலிஸ்கோப். இது வழியா வந்து சூப்பரா வந்து வியூ பாயிண்ட் பார்க்கலாமா. பட் இப்போ வந்து வெயில் அதிகமா இருக்கிறதுனால வெப்பம் ஓவரா இருக்குது, அதனால நீங்க வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ப்ளீச் ஆகுது. நார்மல் ஐஸ்ல நம்ம பார்க்கும்போதே வந்து நல்லா கூர்ந்த ஒரு விஷயத்த பார்க்க முடியல. ஆனா பகல் டைம்ல வந்தா சூப்பரா வந்து பார்க்கலாமா, செமையான்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இங்க இந்த பக்கம் பாருங்க என்ன போட்டிருக்காங்க. டு நாட் see the sun through telescope, you will lose your... my god, ஏங்க இந்த டெலிஸ்கோப் வழியா நம்ம சன்னு, அதாவது சூரியனை பார்த்தோம்னா கண் பார்வையே வந்து போயிருமா. ஐயோ, அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கு போலங்க. உண்மையாவே பரவாயில்ல. ஓகே, சார் வந்து சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து பார்க்க முடியாது அப்படின்னு. பகல் டைம்ல நீங்க வர்றீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்துக்குங்க. தேங்க்யூ சார். வாங்க வாங்க. தலைவா நெக்ஸ்ட் வந்து இங்க பாருங்க, ஜென்ஸ் சீட் நம்ம வந்து வந்துட்டோம். இது வந்து இன்னொரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட். லேடிஸ் சீட் வந்து எவ்வளவு ஹைட் இருந்ததோ அதை விட இன்னொரு மடங்கு வந்து ஹைட் ஜாஸ்தி. இந்த ஜென்ஸ் சீட் வியூ பாயிண்ட் மூச்சு வாங்குது, அவ்வளவு படியில வந்து ஏறி வந்ததுனால வேக வேகமா. அப்படியே இந்த பக்கம் வாங்க. இங்க பாருங்க, நம்ம வாங்கின டிக்கெட்டு
50 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன், ஜென் சீட் வியூ பாயிண்ட் 3 பேத்துக்கு 3க்கும் சேர்த்து ஒரே டிக்கெட். ஒரு ஆளுக்கு 50 ரூபா. ஆஹா அடடடடா, பாருங்க. ஐயோ அந்த எருமை மாடு பாருங்க, விழுந்துற போது. என்ன இவ்வளவு தைரியமா இவ்வளவு இந்த இடத்துல போய் நிக்குது பயமே இல்லாம. தலைவா, ஐயோ ஐயோ, இங்க இருந்து அப்படியே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நம்ம லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்ல வந்து ஏற்காடு பாதி தெரிஞ்சதுன்னா இங்க இருந்து முக்காவாசி ஏற்காடு வந்து தெரியுதுங்க. அந்த அளவுக்கு எவ்வளவு கவர் ஆயிடுச்சு பாருங்க. சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. ஐயோ, இங்க இருந்து அப்படியே கீழே பாருங்களேன். பா, எப்படி ஒரு அடர்த்தியான காடு பாருங்க, செம்ம அடர்த்தியா இருக்கு. ரோடு அங்க ஒரே ஒரு ரோடு தெரியுது, அதுல ஒரே ஒரு பஸ் வர்றது அங்க தெரியுது எனக்கு. பட் உங்களுக்கு தெரியறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். தலைவா, அப்படியே ஜூம் பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்களேன். ஒரு ஹேர்பின் பெண்டுல அங்க பாருங்க ஒரு கார் ஒண்ணு போயிட்டு இருக்குது. ஐயோ, எவ்வளவு தூரத்துல இருக்குதுப்பா. இதெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்தோமா? காடு, மலை இதெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்து இந்த ஏற்காட்டுக்கு வந்திருக்கிறோம். உண்மையாவே ஏழைகளின் ஊட்டின்னு சொல்றதுக்கு ஒரு ஆப்டான நேமுங்க இது. சத்தியமா சொல்றேன். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம்லாம் இல்ல, 20 கிலோமீட்டர் தான் வந்து மலை மேல நம்ம வந்து டிராவல் பண்றோம். அதிகபட்சம் 45 நிமிஷத்துலயே நம்ம வந்து பஸ்ல வந்தாச்சு. சூப்பரா இருக்கு. அவ்வளோ டூரிஸ்ட் வந்து அவ்வளோ ஜாலியா அந்த என்ஜாய் பண்றாங்க. உண்மையாவே செமங்க. சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட். இங்க ஜென்ஸ் சீட்டை பொறுத்த வரைக்கும் இங்க கடைகள்லாம் எதுவும் இல்ல. லேடிஸ் சீட்ல நிறைய ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சு. பட் நம்ம ஜென்ஸ் சீட்டுக்குள்ள வரும்போது டிக்கெட் வாங்கிட்டு வரணும். அதை வந்து நோட் பண்ணிக்கங்க. 50 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட். அப்படியே வாங்க. இங்க பாருங்க, இவங்க எல்லாம் குரூப் போட்டோ எடுக்க போறாங்க போல. ஆஹா, நல்லா என்ஜாய் பண்றாங்கப்பா. தலைவா பாத்துக்கங்க, இதுதான் வந்து பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் ரோஸ் கார்டன். நல்லா பாத்துக்கங்க, நல்லா சுத்தி சுத்தி கூட பாத்துக்கங்க. உண்மையாவே ரோஸ் கார்டன்லயும் பொட்டானிக்கல் கார்டன்லயும் நல்லா பூண்டு புல்லு தான் முளைச்சிருக்கு. வேற எதுவுமே இல்லை. நான் ஏதாவது டிஃப்ரெண்டா ஏதாவது சரி தாவரங்கள் ஏதாவது இருக்கும், இல்ல மரம் ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கும், இல்ல ரோஜா பூவாவது உன்னையாவது பாத்திரலான்னு பார்த்தேன். ஒண்ணுமே இல்லைங்க. ஆக்சுவலா வந்து இங்க நீங்க சும்மா வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே தவிர கிளைமேட் வந்து சில்லுன்னு இருக்கு இதுக்குள்ள. மற்றபடி வந்து எந்த யூஸுமே இல்லை. நீங்க இங்க வர்றதுக்கு 50 ரூபா எதுக்கு சார்ஜ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால நான் இதை ஃபுல்லாலாம் சுத்தி காட்டுறதுல எதுவுமே இல்லை. இதை பாருங்க, இங்க எப்படி கிடக்குதோ அதே மாதிரிதான் இந்த கார்டன் ஃபுல்லாவே கிடக்கு. நீங்க அப்படியே இந்த ஜென்ஸ் சீட் வியூ பாயிண்ட்ல இருந்து இப்படி இறங்கி வந்தீங்கன்னா, ரைட் சைட்ல இறங்கி வந்தீங்கன்னா இந்த கார்டன் இருக்கு பாத்துக்கோங்க. சும்மா நின்று நீங்க போட்டோ வேணா எடுத்துக்கலாம் மரத்துக்கு பக்கத்துல நின்று. ஆனா நம்ம ஊர்ல நின்று போட்டோ எடுக்கிற மாதிரிதான் இருக்கும். நல்லா மதிய சாப்பாடு வேணா சாப்பிட்டுட்டு வந்து இங்க படுத்து வேணா தூங்கலாம் அந்த புல்லுல. அது நல்லா இருக்கும், தூக்கம் நல்லா வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து இருக்குது பாத்துக்கோங்க. தலைவா, ரோஸ் கார்டன் வந்து போயிட்டு வந்துட்டேன். என்ட்ரன்ஸ் பாத்துக்கோங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். இந்த பாருங்க எவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க பாருங்க, ரோஜா தோட்டம், ரோஸ் கார்டன் ஏற்காடு அப்படின்னு. இந்த ஆர்ச்சில மட்டும்தான் ரோஸ் இருக்கு. உள்ள ஒரு ரோஸையும் நான் பார்க்கல. உள்ள வந்து ரோஸ் இல்ல. ஆக்சுவலா வந்து உள்ள கேட்டா இப்ப வந்து சீசன் இல்லை அப்படின்ட்டாங்க. சீசன் இல்லைன்றத வந்து அவங்க டிக்கெட் கொடுக்கும் போதாவது சொல்லியிருந்திருக்கலாம். சரி, ஓகே, 50 ரூபா நமக்கு தான் வேஸ்ட். மேபி சீசன் எப்போன்னு சொன்னாங்கன்னா நீங்க வந்து வேணா பாருங்க. எனக்கு வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னா, 50 ரூபா காசு போனது பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி 3/4 மணி நேரம் அதை ஃபுல்லா நான் போய் சுத்திட்டு வந்திருக்கிறேன் பாருங்க. வேற ஏதாவது ஒர்த்தான ஒரு இடத்துக்கு போயாவது அந்த டைம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். சரி, ஓகே, எதிர்பார்த்து ஏமாற்றம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சிம்பிளி முடிஞ்சிச்சு. தலைவா, நம்ம நெக்ஸ்ட் வந்து ஏற்காடுல ரொம்ப மோஸ்ட் வாண்டட் பிளேஸுக்கு தான் வந்திருக்கிறோம். அங்க பாத்துக்கோங்க, பீக்கு பார்க். அப்படி பாருங்க, ராஜாளி கழுகு எப்படி இருக்கு பாருங்க எனக்கு மேல. அப்படி ரெக்கைய விரிச்சுக்கிட்டு பிரம்மாண்டமா இருக்குங்க. இதுதான் பீக்கு பார்க்குடைய என்ட்ரன்ஸ். சமீப காலமா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு இந்த பீக்கு பார்க்கு. அதுல என்னன்னா, உள்ள போயிட்டு அப்படி சூப்பரா அந்த பேர்ட்ஸுக்கு எல்லாம் நம்மளே வந்து கையில ஃபீட் பண்ணலாம். தோல்ல எல்லாம் வந்து உட்காரும், தலையில எல்லாம் வந்து உட்காரும்னு சொல்றாங்க. சோ செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன். உள்ள வாங்க, எப்படி இருக்குன்றத நம்ம உள்ள போய் ஃபுல்லா பாப்போம். ஓகேவா? கமான். இங்க பாத்துக்கங்க தலைவா, நம்ம வந்து பீக்கு பார்க் வரோம்னா எவ்வளவு பெரிய பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளா இருக்கு பாருங்க. நீங்க கொண்டு வர காரை சூப்பரா நிப்பாட்டிட்டு நீங்க உள்ள போய் ஜாலியா பேர்ட்ஸோட நீங்க வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு கிரௌடுங்க, சரியான கிரௌடு. நான் ஏற்காடுலயே நான் பார்த்த இடத்துலயே இங்க மட்டும்தான் இவ்வளவு கார் நிக்குது. மொத்த பேர் இதுக்குள்ளதான் இருக்கிறாங்க போல. இங்க பாருங்க, இதான் வந்து என்ட்ரன்ஸ். டிக்கெட் கவுண்டர் வந்து இங்கதான் இருக்குது. இங்க பாத்துக்கோங்க. அப்படியே கீழே இங்க பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு செகண்ட் அப்படியே பாஸ் பண்ணி என்ன இருக்குன்றது நீங்களே படிச்சுக்கோங்க. அப்படியே வாங்க உள்ள போவோம். டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் எடுப்போம். 2 members 600. ஓகே, இங்க பாத்துக்கோங்க தலைவா, என்ட்ரி ஃபீஸ் வந்து 300 ஃபார் அடல்ட்.
இதுல வந்து மென்ஷன் பண்ணல. ஆனா கிட்ஸ் நீங்க மென்ஷன் பண்ணிக்கிறதுனால இது அடல்ட்டுக்கு 300 ரூபா, கிட்ஸுக்கு 200 ரூபா. ஓகே, இந்த பக்கம் வாங்கிக்கலாமா? ஓகே, தேங்க்யூ. உள்ள பில் கேட்பாங்க மேம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. 2 பேருக்கு 600 ரூபா டிக்கெட், ஒரு ஆளுக்கு 300 ரூபா ஒரு அடல்ட்டுக்கு. ஓகே தான், வாங்க பாத்துக்குவோம். உண்மையாவே செம்ம பெரிய பார்க்குங்க, நல்லா விசாலமா இருக்கு, எல்லாமே வச்சிருக்கிறாங்க. கோழியில இருந்து நாய், அப்புறமேட்டு புறா இருக்குது, என்னென்ன பறவைகள் இருக்கோ, மீன் இருக்கு, குதிரை இருக்குது, எல்லாமே இருக்குங்க. அவ்வளோ வச்சிருக்கிறாங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இங்க பாத்துக்கோங்க, இதுதான் வந்து அந்த ஃபீட் பண்ற இடம் போல பேர்ட்ஸுக்கு. அப்படி வாங்க நம்ம உள்ள இதுக்குள்ள போவோம். ஆஹா, பரவாயில்ல. இந்த இடம்லாம் பாருங்க, இப்படி ஜாலியா இங்க உட்காந்து நம்ம போட்டோஸ் எடுக்கலாம், ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் உட்காந்து. இங்க பாருங்க, பச்சை கிளி, லவ் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அடடா, சூப்பரா இருக்குங்க. ஆஹா, அப்படியே வாங்க இங்க வந்து அப்படியே கேட்போம். கிளிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நமக்கு வந்து நேரம் போறதே தெரியாது. ஃபீட் பண்ற இடம். இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டு அப்படியே பார்த்துக்கோங்க. கைப்பைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளே அனுமதிக்கப்படாது. ஓடுவதும் கத்துவதும் பறவைகளை தொடுவதும் கூடாது. பறவைகள் பறப்பதை இடையிட்டு தடுக்கவும் அவைகளின் அமைதியை குலைக்கவும் கூடாது. ஆஹா, இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுக்கோங்க தலைவா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சானிடைசர் பார்த்துக்கங்க தலைவா. ஆக்சுவலா வந்து பேர்ட்ஸுக்கு வந்து உள்ள வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனால இங்க வந்து இந்த சானிடைசர் வந்து ஊத்தி வச்சிருக்காங்க. நம்ம செப்பலோட இதுல வந்து நல்லா காலை வந்து டிப் பண்ணிட்டு தான் வரணும். இவ்வளவு பண்ணா போதும்ல? ஓகே. ஆஹா, பரவாயில்ல, சூப்பரான ஒரு விஷயம் தான். ஐயோ ஐயோ, அண்டு பாருங்க தலைவா, சவுண்டா பாருங்க. ஆஹா, ஐயோ, நம்ம மேல வந்து உட்காருமா என்னன்னு தெரியலையே, எனக்கு பயமா இருக்கே தலைவா. நமக்கு இதெல்லாம் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப புதுசே. ஐயோ, ஜாலியா இருக்குங்க. உண்மையாவே வந்து எல்லா இடத்துலயும் வீட்டுக்குள்ள வந்து கூண்டுக்குள்ள வச்சு இந்த கிளி பறவைகள்லாம் வந்து வளர்க்குறாங்க. பட் நம்ம வீட்லயே நம்ம வளர்க்குற பறவையே வந்து நம்ம கையில பிடிச்சி தொட்டு விளையாட முடியாது. இங்க வந்து இவ்வளவு சூப்பரா வந்து இத்தனை பறவைகளும் வந்து இப்படி ஓப்பன் ஸ்பேஸ்ல விட்டுருக்காங்கன்னா பாத்துக்கங்க, எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருந்தா அந்த பறவைகளை வந்து இவ்வளவு அழகா வந்து நம்ம மேல வந்து விடுவாங்க. ஆஹா, அடாடாடாடா, என்ன சுதந்திரமா பறந்து எவ்வளவு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கு பாருங்க. எனக்கு பாக்குறதுக்கே ஜாலியா இருக்கு தலைவா. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அச்சா, அப்படியே இந்த வியூவை அப்படியே பாருங்களேன். அந்த பறவை எவ்வளவு அழகா உட்காந்துருக்கு. அது உடம்புல எத்தனை கலர் பாருங்க. கிரீன் கலரு, ப்ளூ கலர், ரெட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலரு, ஐயோ ஆஷ் கலர்னு அவ்வளவு அழகா இருக்குங்க. இந்த ஒரு பேர்டை எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. சே, கண்கொள்ளா காட்சி தெரியுமா? அங்க பாருங்க, இங்க பாருங்க, லவ் பேர்ட்ஸ் 2 கொஞ்சம் விளையாடுது. ஆஹா ஆஹா ஆஹா, சே, எல்லாம் பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு. ஏதாவது ஒண்ணு பறந்து என் மேல வந்து உட்காந்துச்சுன்னா முடிஞ்சுட்டேன் நான்லாம். ஆஹா, இங்க பாருங்க தலைவா, இந்த அரண்மனையில வந்து கைது பண்ணவங்களுக்கு எல்லாம் ஒரு சிறைச்சாலை இருக்காது, அந்த மாதிரி போட்டு எப்பா செம்ம வெயிட். இது வழியா வந்து பறவைகள் வந்து பறந்து வராது. இந்த பக்கத்துல இருக்கிறது அந்த பக்கத்துல வராது போல, அந்த அளவுக்கு வந்து சூப்பரா வந்து வச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க, மேல வந்து எவ்வளவு சூப்பரா வந்து போட்டு கவர் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு ஷீட் போட்டு ஃபுல்லா கிரில் போட்டு வந்து கவர் பண்ணிருக்கிறாங்க. பறவைகள் வந்து பறந்து எங்கேயுமே போவாது. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த அழக பாருங்க. ஐயோ தலைவா, இங்க பாருங்களேங்க, சத்தியமா ச்சே, என்ன ஒரு அழகா இருக்கு தெரியுமாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இயற்கையிலேயே ரொம்ப சொல்றேனே ஒரு விஷயம், நம்ம அந்த பச்சை பசேர்னு மரங்களை பாக்குறது ஒரு அழகுன்னா, அந்த மரத்துல வந்து இந்த மாதிரி பறவைகள் உட்கார்றது தாங்க பேரழகு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் நம்ம வந்து இந்த இயற்கையெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரி இடங்களுக்கு மக்கள் வந்து இந்த இயற்கையோட இயற்கையா சேர்ந்து இங்கயாவது இந்த பறவைகளை வந்து கண்ணால பாத்திர மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏங்கி இவ்வளவு மக்கள் வராங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயோ ஜாலியா இருக்கு தலைவா. அங்க அப்படியே பாருங்களேன், அங்க அக்கா மேல வந்து ஐயோ சன்கணிவர் வந்து உட்காந்துருக்கு. என்னக்கா ஃபீடா இது? இப்ப நான் இதை கையை நீட்டினோம்னா என் மேல வந்து உட்காந்துருமா? ஒண்ணும் பண்ணாதாக்கா?
ரைட்டு ரைட்டு தலைவா, இங்க பாத்துக்கங்க. இப்ப இதுலதான் வந்து உட்கார போகுது. ஐயோ, இது எப்படிக்கா கையை மூடிட்டே போயிடவா? ஓப்பன் பண்ணி எந்த பறவை வேணாலும் வந்து உட்காருமா? ஐயோ அம்மா. ஐயோ, என்ன எல்லாம் ஒரே நேரத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல, எல்லாம் அப்படி பறக்குது. இங்க பாருங்க தலைவா, எவ்வளவு நான் பயந்துருந்தா என் கைய பாருங்க எப்படி வேர்த்துருச்சுன்னு தெரியுதா? பயந்து நடுங்கினதுனால என் கை வேர்த்து கொட்டுது. இங்க பாருங்க, எல்லாம் கையை நீட்டிக்கிட்டே போறத பாருங்க. எல்லாம் ஃபீட் பண்றதுக்கு கையை நீட்டிக்கிட்டே போறாங்க. நான் தான் வாங்கின ஃபீடை வச்சு மறைச்சுக்கிட்டே போறேன், யாரும் வந்து சாப்பிட கூடாதுன்னு பயமா இருக்கு. ஐயோ அண்ணா, கொஞ்சம் நான் வந்துக்கோங்கண்ணா. என்ன மண்ட மேலேயே அடிச்சுட்டு போகும் போல. ஐயோ தலைவா, ஐயோ அங்க ஒருத்தர் மேல போய் உட்காந்துருச்சு. ஐயோ இங்க ஒருத்தர் மேல உட்காந்துருக்கு, அங்க ஒருத்தர் மேல உட்காந்துருக்கு. இங்க பாருங்க தலைவா, மெக்கோ இது வந்து இப்ப அது கூண்டுக்குள்ள இருக்குது. இப்ப நான் அது கூண்டுக்குள்ள போறேன். இது வந்து ரெட் அண்ட் ப்ளூ மெக்கோன்னு சொல்லுவாங்க, பஞ்சவர்ண கிளி. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்பா எவ்வளவு நீட்டு இருக்குதுங்க, அவ்வளவு பெரிய கிளிங்க. அங்க பாருங்க, எல்லாம் தைரியமா நம்ம கையில வச்சு குடுக்குறாங்க. எனக்கு பயமா இருக்கு தலைவா. ஐயோ கடவுளே, சூப்பரா இருக்கு. ஆனா பாக்கணும்னு ஆசையா இருக்கு. பட் ஏதாவது வந்து நம்ம மேல உட்கார்ந்தா என்ன பண்றதுன்னு பயமாவும் இருக்கு எனக்கு. இத பாருங்க, இங்க ஒருத்தன் அமைதியா உட்கார்ந்து இருக்கான் ரொம்ப நேரமா. இது என்ன கத்துறதே எப்படி கத்துது? ஓகே தலைவா, வாங்க, நான் வந்து பொறுமையா வந்து சாப்பாடு கொடுக்குறேன். அங்கமே சாப்பிடுறி பட்டு பட்டு. நானும் உன்னை பயமுறுத்த மாட்டேன், நீயும் என்ன பயமுறுத்த கூடாது, சரியா? தலைவா பாத்துக்கோங்க. ஐயோ எவ்வளவு அழகா இருக்குங்க. ஏங்க என்னமோ இது இயற்கையா ஒரு பறவை மாதிரியே எனக்கு தெரியல. ஐயோ நிஜம்தானா? என் கையில ஒரு பறவை சாப்பாடு சாப்பிடு. சாப்பிடு 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 சாப்பிடு, பொறுமையா சாப்பிடு. வாவ், செம்மையா இருக்குங்க. ஐயோ அழகா சாப்பிடுது தலைவா. தங்கமே, இரு இரு இரு, உனக்கு இதுல போட்டு தரேன். ஓரளவுக்கு பயம் போயிருச்சு. இந்த மாதிரி அழகா உட்காந்து சாப்பிடுதோ, படபடப்பட்டன்னு பறந்து வந்து நம்ம மேல உட்காந்தாதான் பயமா இருக்கும். இது பாருங்க எவ்வளவு அழகா கலர் பாருங்க, கிரீன் வித் ப்ளூ கலரு. ஐயோ அழகா இருக்குங்க. மூக்கு மட்டும் ஆரஞ்சு கலர்ல. ஆஹா சூப்பரா இருக்கு. கிளி பாருங்க, நீதான் கிளியா? ஆஹா பாய். எதுவும் பண்ணல அந்த கிளி, அழகு கிளிங்க. தங்கம் மாதிரி உட்காந்துருங்க, அமைதியா உட்காந்துருக்கு. ஓகே தலைவா, 3வது கேட்டுக்கு வந்துட்டேன் பாத்துக்கங்க. இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தான். சவுண்ட பாத்தீங்களா? குட்டி 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 குட்டியா கிளிகள் வந்து இருந்துச்சு இங்க. இப்ப உள்ளதான் ராட்சச கிளி இருக்கு. இந்த பஞ்சவர்ண கிளி எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கு. ஐயோ பயமா இருக்கு. அண்ணா ஃபீட் தருவீங்களா? கையில இருந்ததெல்லாம் அந்த கிளிக்கே கொடுத்துட்டேன். அதனால நம்ம வந்து இப்போ ஃபீட் வந்து கேட்போம். கத்தக்கூடாது, ஏன்னா அது வந்தா பயப்படக்கூடாது. எனக்கே கொடுத்துருங்க அது. ஓகேண்ணா, ஓகே. ஐயோ இங்க பாருங்க, 2 உட்காந்துருக்கு, பயமா இருக்கு. வாடா தங்கமே. ஐயோ எவ்வளவு பெருசு இருக்குங்க, கடவுளே செம்ம பெருசா இருக்கு. இருங்க நம்மளும் கை, இந்த கூட்டத்திலேயே கை நீட்டுவோம், சாப்பிடுதாங்க. வராது, அங்கேயே இருந்துட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நிறைய ஃபீட் பண்ணிட்டாங்க போல, அதனால வந்து அது சாப்பிடவே மாட்டேங்குது. பசி இல்லை போல அதுக்கு.
ஏன்னா கையை நீட்டிட்டே நிக்கிறாங்க, அது சாப்பிடவே மாட்டேங்குது. அம்மாடி ஐயோ, அதுவா வந்து உட்கார்றதுதானா? எம்மாடி நல்ல வேலை. வாவ், இங்க பாருங்க எவ்வளவு பெரிய கிளி வந்து உட்கார்ந்துருக்கு மேல. ஐயோ, திரும்பி பாக்குது. ஆத்தாடியோ, என் மேல வந்து உட்காந்துற போகுது. இது வரைக்கும் ஒன்னும் உட்காரல என் மேல. இப்போ உட்காந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு, கத்திருவேன் நான். பயமா இருக்கு எனக்கு. அவர் பாருங்க, பயமே இல்லாம அழகா வந்து நின்னுட்டு இருக்கிறாங்க பாருங்க அவங்க. ஐயோ பாருங்க, அப்பா கண்ணை பறிக்குதுங்க கலர். அங்க பாருங்க, எல்லோ வித் ப்ளூ கலர்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அந்த கிளி. மை காட், அம்மா சவுண்ட். அம்மாடி நல்ல வேலை பறந்து போயிருச்சு. வா, சவுண்டே 2 காது கிழிஞ்சிரும் போல, அந்த அளவுக்கு சவுண்ட். எப்பா நீ மேல இருந்து பறந்து மட்டும் தயவு செஞ்சு வந்துடாத, நீ அங்கேயே இருந்துக்க. ஐயோ, இங்க ஒண்ணு கத்துது. கோவத்துல இருக்கோ ஒருவேளை. இங்க பாத்துக்கோங்க தலைவா. ஐயோ அழகா இருக்குங்க. மை காட், நம்ம ஏற்காடு பீக்கு பார்க்ல எவ்வளவு அழகா. ஐயோ ஓடிச்சே. நம்ம ஏற்காடு பீக்கு பார்க்ல எவ்வளவு அழகா இப்படி பறவை உட்காந்து நம்ம கையிலேயே உணவு சாப்பிடுது பாத்தீங்களா? அச்சோ, அங்க பாரு அவங்க. ஐயோ தலைவா, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா என் கையில உட்கார வச்சு ஒரு பறவைக்கு சாப்பாடு கொடுக்குறேங்க. ஐயோ, நான் வீட்டுல இந்த பறவைகள்லாம் வளர்த்தது கூட கிடையாது. எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. நான் தானா, என் கையில தான் இவன் உட்கார்ந்து இருக்காளா? ஐயோ தங்கமே, செம்ம அழகா இருக்குங்க. இங்க பாருங்க, இவங்க கையில பாருங்க. ஐயோ அங்க பாருங்க, அங்க பாருங்க, உங்க தலையில கையில எல்லாம் எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கு. இந்த ஒண்ணு வா. ஆமா, அம்மாடி பறந்து போயிருச்சு. கடிக்குது இல்ல, நறுக்கு நறுக்கு விரல கடிக்குது. இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆஹா, பரவாயில்ல பரவாயில்ல, சாப்பிடுது. ஐயோ பறக்க ரெடி ஆயிருச்சு தலைவா. வாவ், சாப்பிடுறத பாருங்களேன், வாயை நல்லா. வாவ், ஐயோ செம்ம அழகா இருக்குங்க உண்மையாவே. சே, இப்பதான் தெரியுது எனக்கு எதுக்கு இவ்வளவு கூட்டம் இங்க வர்றாங்க அப்படின்னு. இதெல்லாம் லைஃப்ல வந்து நம்ம வேற எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இவ்வளவு பக்கத்துல, அதுவும் நம்ம வளர்க்காத ஒரு பறவை வந்து நம்மளை நம்பி நம்ம கையில இருக்கிற இறைய வாங்கி சாப்பிடுறது. நம்மளையும் எதுவும் பண்ணல, பெரிய விஷயம். வாங்க வாங்க வாங்க, அங்க பாருங்க தலைவா. நம்ம வந்து இப்ப எனக்கு மெக்கோ ஒண்ணு புடிச்சு கொடுங்கண்ணான்னு சொல்லி கேட்டேன். ஸோ அந்த ப்ளூ மெக்கோ வந்து அண்ணன் வந்து புடிச்சிட்டு வராங்க. அவ்வளவுதான், சாப்பாடு கொடுத்தா அவர்கிட்ட வந்துருச்சு. ஐயோ, இப்ப அதை நான் கையில வாங்க போறேன். கீரும் இது இங்க உட்கார வச்சுக்கலாம். ஆனா இங்க இங்க உட்கார வைங்கண்ணா. அப்பா, தலைவா, கையில கையில பாத்துக்கங்க. வாவ், ப்ளூ மெக்கோ தலைவா என் கையில இருக்கு. ஆனா உசிரி என்கிட்ட இல்ல. பயந்து பயந்து வந்து நான். ஓகே 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 ஓகே. வா, ஓகே ஓகே. சரியான வெயிட் இல்ல, செம்ம வெயிட்டா இருக்கு. வாவ், அந்த அந்த ஒயிட் அப்படியே நான் பிடிக்கவா? ஒரே நிமிஷம். ஆனா கொத்தெல்லாம் செய்யாது. அழகுப்பா, என்ன கலர், எவ்வளவு அழகா இருக்கு. ஐயோ, வெள்ளை வெள்ளையர்னு சூப்பரா இருக்கு. வா இங்க வா, இங்க வா. வரமாட்டேங்குதே.
இங்க பாருங்க, இது என்ன சாப்பிட வருது? இது இறை இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கும் போல, நவராது போல. ஆனா நீங்க கையை மடக்கிக்கங்கண்ணா, இந்த கையை மடக்கிக்கங்கண்ணா, அப்பயாவது வருதான்னு பார்ப்போம். வந்துரு. ஓகே, டன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் இல்ல, நிறையவே வந்து பயம் போயிடுச்சு. ஸோ பாத்துக்கோங்க தலைவா. இந்த இங்க இருக்கு. வாவ் தங்கமே, இங்க பாரு, அழகா வந்து சாப்பிடு. ஐயோ சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், செம்ம ஜாலியா இருக்கு. இதோட நேம் வந்து அம்பர்லா காக்கட்டோவா. ஆஹா, ஸ்னோ ஒயிட்ல வந்து இருக்காங்க இவங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா வந்து சாப்பிடுறாங்க, பாத்துக்கங்க. ஐயோ சூப்பர். சரி கத்தக்கூடாது. eat this. ஜாலியா இருக்கு, எனக்கு உண்மையாவே செம ஜாலியா இருக்கு. இந்த பக்கம் அப்படியே பாத்துக்கோங்க தலைவா, அந்த ஹஸ்கி டாக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க தனியா வந்து டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போய் அந்த டாக் எல்லாம் நீங்க கொஞ்சம் விளையாடலாம், டாக்ஸ் கூட ஜாலியா இருக்கலாம். இதெல்லாம் வந்து சூப்பரா இங்க வச்சிருக்காங்க. உண்மையாவே எனக்கு வந்து இங்க பாருங்க, ஆஹா விளையாடுறாங்க பாருங்க. டாக் லவ்வர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா இங்க வந்துட்டு நல்லா ஜாலியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். எனக்கு இந்த பறவைகளை பார்த்து நான் அப்படியே கத்துறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. எனக்கு வந்து லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இந்த பறவைகளோட இருந்து. மற்றபடி அந்த பறவைகள்லாம் வீட்டுல வச்சு வளர்க்குறவங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு ஈக்குவலா சரியான பயமாவும் இருந்துச்சு. பட் இப்போ ஓகே, ஓரளவுக்கு ஜாலி. இங்க பாருங்க, ஆஸ்ட்ரிச் நெருப்பு கோழி. ஆத்தாடி, நெருப்பு கோழி. நம்ம சாப்பாடு கொடுக்கலாமா? இங்க பாருங்க தலைவா, இலை ஹைட் மேல ஏத்தி கொடுக்கணுமா? ஓ இங்க பாருங்க. ஐயோ பயமா இருக்கே, கடிக்குதா? அம்மா என்ன இப்படி கடிக்கிற? இது ரொம்ப தப்பு. படுக்குன்னு இழுத்துருச்சுங்க. ஐயோ ஆத்தாடி, அம்மாடி, அங்க பாருங்க, தெரியுதா இல்லையா ஃபோர்ஸ்? ஏதாவது கொடுங்கன்னு கேக்குது. நீங்க அம்மாடி, போதும் வாங்க போலாம். ஐயோ புடிச்சு கடிச்சு வச்சிருச்சு. இங்க வா ஒட்டகம், இங்க வா, நான் சொல்றது கேக்குறது வரமாட்டேங்குது. இங்க வா தலைவா. இந்த பக்கம் பாருங்க, இங்க வந்து நம்ம மீனுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணலாம். வாங்க பாருங்க எவ்வளவு மீன் இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு மீன் வருது பாருங்க. இதுக்கு வந்து தனியா நம்ம வந்து டிக்கெட் கொடுத்து போகணும். 4 பேர் வரைக்கும் போய்க்கலாம். 100 ரூபா டிக்கெட். நீங்க ஒரு ஆள் போனாலும் 100 ரூபா தான் டிக்கெட்டு. ஐயோ கலரா மீன் இருக்குங்க. அவங்க வந்து ஃபுட்டு கொடுப்பாங்க. நம்ம பக்கத்துலயே நின்று அழகா வந்து மீனுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். சூப்பரா இருக்குங்க தலைவா. இங்க பாருங்க நாய்க்குட்டி பாருங்க. அச்சோ, பப்பீஸ் வந்து இங்க சேலும் பண்றாங்க. நம்ம வந்து உள்ள போய் இந்த பப்பீஸ்க்கும் ஃபீட் பண்ணணும்னா அதுக்கு தனியா வந்து நம்ம பே பண்ணி உள்ள போகணும். இங்க பாத்துக்கோங்க எவ்வளவு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பாருங்க. ஐயோ இதுல எங்க மூஞ்சி இருக்கு? மூஞ்சி எங்க இருக்குன்னே தெரியல. வாவ், எல்லா வகையான நாய்க்குட்டியும் இருக்கு, அழகா இருக்குதுங்க, செம்ம கியூட். ஆஹா தலைவா, நம்ம வந்து எக்ஸிட்டுக்கு வந்து வந்துட்டோம். அவ்வளவுதான், உள்ள சுத்தி பார்த்தாச்சு ஃபுல்லா. உண்மையாவே சொல்றேன், ஏற்காடுல 300 ரூபாய்க்கு இந்த பீக்கு பார்க் வந்து சரியான ஒர்த்து, செம்ம ஒர்த்து. வாவ் தலைவா, இங்க பாருங்க போட்டிங்கு செம்ம. ஐயோ இங்க பாருங்க, இதான் வந்து போட் ஹவுஸ். எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. ஏற்காடுல வந்து இந்த அளவுக்கு வந்து போட்டிங் இருக்குன்றதே எனக்கு தெரியலங்க. லேக்குமே செம்ம பெரிய லேக்குங்க. இங்க இருந்து பாருங்களேன், அவ்வளவு பெருசு இருக்குது, செம்ம பெரிய லேக்கு, சூப்பரான ஒரு போட்டிங்க. அடடா தலைவா, இங்க பாத்துக்கோங்க, ஏற்காடு லேக்ல நம்ம வந்து சூப்பரா போட்டிங் போயிட்டு இருக்கோம். டைம் வந்து 5:30 தான் ஆகுது. ஆக்சுவலா 5:30யோட வந்து போட்டிங் க்ளோஸ்டு. ஆனா 6:10 வரைக்கும் இதுக்குள்ள வந்து நம்மளை சுத்தி காட்டி அப்படி கூட்டிட்டு வந்துருவாங்க. அங்க வெளியிலயே வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க, நீங்க வந்து பாத்துக்கோங்க என்னென்ன போட்டுக்கு எவ்வளவு சார்ஜஸ், எத்தனை பேர் போலான்றத அழகா வந்து சொல்லிட்டாங்க. உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஆஹா, இந்த இடத்த வந்து பாருங்க. ஐயோ
என்னது இது பாலத்துக்கு நடுவுல வந்து போய்கிட்டு இருக்கோம் அந்த ஃபாரின்ல எல்லாம் போற மாதிரி. ஆனா எவ்வளவு நேரம் நான் போட்ல போவோம்? 15 மினிட்ஸ். துடுப்பு போட்டு 15 மினிட்ஸ் தான். கரெக்ட். அந்த ஏரியாலாம் சுத்த மாட்டோமா? ஓ இப்படி போய் சுத்திட்டு வந்துருவோமா? சூப்பர் தலைவா பாத்துக்கங்க. ஆக்சுவலா இதுல இருந்து இப்படி வந்து இந்த பக்கமா போய் நம்ம சுத்திட்டு அப்படி போயிடுவோம். ஒரு சின்னதா ஒரு பாதை மாதிரி இருக்குதுங்க. நம்ம வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளெல்லாம் போவோம்ல அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் கிடையாது. 2 பக்கமும் வந்து ஃபுல்லாக மரங்களாக இருக்குது. நடுவில் ஒரு குட்டி பாதையில் போயிட்டுருக்குறோம். ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? இதை பாருங்க. சே பச்சை பசேர்னு. ஆனால் இந்த தண்ணி எவ்வளோ ஆழம்னா இருக்கும்? நடுவில் 40 அடியா? இங்கெல்லாம் 5-10 அடி தான். பரவாயில்ல. நடுவில் தான் 40 அடி. தண்ணி இது குறையுமாங்கண்ணா? 2 அடி 3 அடி குறையும். 2 அடி 3 அடி தான் எப்பயுமே. ஓகே. இந்த குறையும், மழை காலத்துல ஏறும். சம்மர்ல குறையுமா? வாவ் தலைவா, இந்த குட்டியா இந்த இடத்துல இருந்து இங்க பாருங்க அப்படியே நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க சுத்தி. ஆஹா அடடே அற்புதமா இருக்குது. ஏதோ முக்கடல் சங்கமிக்கிற இடம் மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஒரு இடம், அங்க இருந்து ஒரு வே வருது, இந்த பக்கத்துல இருந்து ஒரு வே. பாருங்க நடுவுல வந்து முக்கடல் சங்கமிக்கிற ஒரு இடம் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குதுங்க. ஆனா இது கடல் கிடையாது, ஏரி, லேக், ஏற்காடு லேக். ஆஹா இங்க பாத்துக்கங்க இந்த ஸ்பீடு போட்ல. ஐயோ எப்படி பாருங்க, எல்லா ஊர்லயும் இந்த போட்டை இப்படி ஆட்டி தான் கூட்டிட்டு போறாங்க. ஐயோ அவங்க அங்க ஆடி போறது, நம்ம உட்காந்து இருக்கிற போட்டுக்கு ஆடுதாங்க. பாத்துக்கங்க. ஐயோ ஒரு விதத்துல சேஃபான்றது எனக்கு தெரியல, பயமா இருக்கு. பட் உட்கார்ந்து ரொம்ப ஜாலியா இருக்கிறாங்க, அதனால பிரச்சனையே இல்லை. அடடா இங்க பாருங்க. ஃபேமிலியோட இந்த மாதிரி பெடல் போட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். நம்ம வந்து 2 பேர் 3 பேர் 4 பேர் பெடல் போட்டுக்கு அதுக்கு வந்து 200 ருபீஸ் தான். பெடல் நம்மளே வந்து பெடல் பண்ணிக்கணும். கால் வலிக்குன்றவங்க இந்த மாதிரி துடுப்பு போட்டு எடுத்துக்கோங்க. இல்ல 2மே வேண்டாம், நாங்க ஒரு 8 பேர் 10 பேர் போறோம் அப்படின்னா அதை பாருங்க அந்த மாதிரி ஸ்பீடு போட்டு எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க என்ன ஒரு என்ஜாய்மெண்ட். ஆஹா தலைவா, ஏற்காடு லேக்ல ஜாலியா வந்து போட்டிங் போயிட்டு இருக்கோம். அப்படியே இந்த ஜாலியோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு 1 டே ட்ரிப்பாக நம்ம வந்து ஏற்காடு வந்தோம். நான் ஒரு 4 பிளேசஸ் போனேன். லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு, அப்புறமேட்டு பீக்கு பார்க் போனேன். இங்கே வந்து போட்டிங் வந்தாச்சு. இடையில வந்து இந்த ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன்லாம் போனேன். ஆனால் அதுலலாம் ஒன்றுமே இல்லை. அதனால் நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. எனிவேஸ் ஓகே, நீங்கள் வந்து 1 டே ட்ரிப்பாக வர்றீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் இயர்லியராகவே வந்துட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளே ஒரு 5:30க்குள்ளே கரெக்டாக வந்து டைம் வந்து நீங்களே ஈக்குவல் பண்ணி ஜாலியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் பிளேசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு யோசிச்சிங்கன்னா 2 நாள் ட்ரிப்பு போட்டு நீங்கள் வந்து ஃபேமிலியோட செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். உண்மையாகவே எனக்கு இந்த 1 டே ட்ரிப்பு செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க. கிளைமேட்டு தாங்க அல்டிமேட். குளிர் செம்மையாக குளிருது ஈவினிங் ஆக. சூப்பரு. நான் நல்லா வந்து என்ஜாய் பண்ணேன் தலைவா. கண்டிப்பாக நீங்கள் சேலம் வர்றவங்க நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஏற்காடு வாங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன்லாம் கிடையாது. இந்த வீடியோவை நான் இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். அகைன் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.